இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மாஃபியா குயின் எஃப்எஃப் தான் பார்க்க போறோம். இந்த எஃப்எஃப்ப போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நீங்க வந்து போன எபிசோட பார்த்துட்டு வந்தா தான் இந்த எபிசோடு புரியும். ஸோ இந்த சீரீஸே எப்படி போகுதுன்னா, ஒயனை விட மியூவுக்கு தான் மெஜாரிட்டி லீடு கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறமா வரத்துலலாம் மியூ அவ்வளோவா வரமாட்டா. இப்போ ஒரு கொஞ்சம் 2 எபிசோடில் தான் மியூ வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் வருவா. இதுக்கப்புறமா ஒய்என் வர ஆரம்பிச்சிருவா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டாக சாரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் போன வாட்டி எதோட முடிச்சுன்னு சொல்லியிருப்பேன். என்ன ஆயிருக்குன்னா, தேவங்க புள்ளி பண்ணுற ஜீவனை வந்து தேவங்க வந்து அடிச்சுட்டு வந்திருப்பான். அது நான் இப்போ வந்து மியூவும் அதுமாரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஒயின் கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க. இப்போது மியூவும் தேயாங்கும் நெக்ஸ்ட் டே தேவங்க ஸ்கூலுக்கு போகாமல் இப்போது மியூவும் தேயாங்கும் ஐஸ்கிரீம் பார்லர் போகலான்னு தான் இப்போது பிளான் போட்டிருக்கிறாங்க. இப்போது மியூவும் தேயாங்கும் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க ஐஸ்கிரீம் பார்லர் போகிறனால. இப்போது தேயாங் தான் மியூவோட ரூமில் உட்காந்துட்ருக்கிறான் பெட்டு மேலே. மியூ, உனக்கே இது கொஞ்சம் ஓவராக தெரியல. ஐஸ்கிரீம் தானே தின்ன போகிறோம், அதுக்கு எதுக்கு நீ ஏதோ மாஃபியா கணக்காக ரெடி ஆகிட்டுருக்குற? ஒய்என் மேடமே இந்த அளவுக்கு ரெடி ஆக மாட்டாங்க, நீ அவங்களுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கிற மியூ நீ. டேய் தயாங்கே, நீயே அக்காவை பார்த்து இந்த மாதிரி தப்பாக பேசலாமாடா? எதுவுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் தயாங். ஊரெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன் தெரியுமா, நான் வந்து மாஃபியா வீட்டில் வேலை செய்கிறேன்னு. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண வேணாமா? எல்லாரும் பார்த்து நம்மளை பயப்படணும் தயாங். ஐயோ, இந்த முகரையை பார்த்தா சிரிப்பு தானே வரும், யாருக்கு பயம் வரும் மியூ? ஏய், அக்கானா அக்கா கூட பேசுகிற மாரி பேசுகிறா, வாயமோர்றா டேய். சரி மியூ, நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயங்க சைலண்ட்டாக ஆகிட்டு மியூ ரெடி ஆகிறத அவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்ருக்குறான் அவன். இப்போ அப்படியே மியூ ரெடி ஆகிட்டு, எப்படி ஷபா இந்த வெட்டி பந்தம் எதுக்கு ஏதாவது சொன்னியா தயாங்? இல்லை இல்லை மியூ, நான் ஏன் என்னோடய அக்காவை பார்த்து நான் என்ன சொல்ல போகிறேன்? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போது தயாங்கோடைய தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு இப்போ வந்து போகிறாங்க 2 பேரும். இப்போது குறுக்கால யாரோ வராங்க, அது யாருன்னா ஜங்கோக்கு தான். அது 2 பேரும் எங்கே போகிறீங்க? மியூ, நான் உனக்கு வேறு வேலையே கிடையாதா? நான் எத்தனை முறை சொல்லிக்கிறேன் இந்த தயாங்க பையன் கூடலாம் சேராதுன்னு. ஐயோ சார், ஐயோ தயாங்க முன்னாடியோ சிங் பத்துறாரு. சார் இருங்க சார், தயாங்க இங்கே என்ன அப்படி சொல்லி இப்போ ஜங்கோ கிட்ட போயிட்டு குசு குசுன்னு பேசுது மியூ. சார் ஏன் சார் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறீங்க? நான் ஒர்க்கெல்லாம் நேற்றே முடிச்சிட்டேன் சார், நைட்டே. ஒர்க்கு முடிச்சிட்டேன்னா நீ இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவியா? ஏன் கூட வந்து வேலை பாரு. ஏன் வா, என் ஆஃபீஸ் கேபினுக்கு வா. சார் நான் எதுக்கு சார் உங்கள் கேபினுக்கு வரணும்? ஐயோ என்ன சொல்கிறது, ஒழுங்காக வேலையை பாரு மியூ. சார் ஏன் சார் கத்துறீங்க? நான் வேணா வேலையை முடிச்சுட்டு தயாங் கூட போட்டுமா? இல்லை நீ போகவே கூடாது. ஏன் சார் போகக்கூடாது? அதான் சொல்கிறேன்ல மியூ, பெரியவங்க சொன்ன கேட்டுக்கணும். சார் நீங்கள் பெரியவரா? ஐயோ மியூ, நான் தான் சொல்கிறேன் மியூ, போகாத மியூ அவன் கூடலாம். ஏன் மியூ இப்படி பண்ணுற? சார் ஏன் சார் இப்பெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி இப்போ ஜங்கோக்கோ மியூவோ திருப்பியும் குசு குசுன்னு மாற்றி ஒரு பாட்டுக்கு ஜங்கோ கத்துறா, மியூ திருப்பி குசு குசுன்னு பேசுது. இப்போ பின்னாடி இப்போ வீட்டுக்கு ஜிமின் வரான். டேய் ஜங்கோக்கா, எப்போ பாரு அந்த மியூ பொண்ணுக்கிட்ட கடலை போடுறது உனக்கு வேலையே கிடையாதுல்ல உனக்கு? ஐயோ இது ஜிமின் வேறு, நம்ம பேசுகிற டைமாக பார்த்து எப்போ பாரு வந்து குறுக்கால கௌசி காட்டும். டேய் என்னடா வேணும் உனக்கு? இல்லை ஜங்குக்கு, என்ன நீ வேலைக்கு அவ்வளோ சீக்கிரமாக முந்திக்கின்னு வருவ, இன்றைக்கி நான் இவ்வளோ லேட்டு, நீ வா போகலாம். ஐயோ நீ நீ போனன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் ஒன்றான்றான். சார் ப்ளீஸ் சார், இன்றைக்கி மட்டும்தான் சார், நாங்கள் போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம் சார். என்ன மேவுமா, என்ன மேவு உனக்கு வேணும்?
ஐ சார் ஜிமின் சார், நாங்கள் ஐஸ்கிரீம் பார்லர் போடலான்னு சொல்கிறோம் பாருங்கள் சார் ஜங்குக்கை. டேய் ஜங்குக்கா, ஐஸ்கிரீம் தானே வாங்கி சொல்கிறாங்க, விஷத்தையாக வாங்கி குடிக்க போகிறாங்க. டேய் நீ போடா வேலைக்கு, டேய் நானும் போகிறேன்டா வேலைக்குன்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ மியூவும் தேயாவும் அவங்க 2 பேரும் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, காரில் தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து மியூ தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்குது காரை. சைலண்ட்டாக வருது மியூ. மியூ கம்முன்னு இருக்கிறா மியூ. மியூ என்னம்மா தேயாங்கே. ஆமாம் ஜங்குக்கு சார் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அது 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 என்ன சொன்னார்? எதுவுமே சொல்லலை, என்னை வந்து நல்லா வேலை பார்க்க சொன்னார். ஓ அப்படியா? எனக்கு இன்னும் உன்னை திட்டுற மாதிரி கேட்டுச்சேன். அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் இல்லையே. என்னெல்லாம் யாரையாவது திட்ட விட்டுருவேன் நான் தயாங்க. என்னை பற்றி என்ன நினச்சினுக்கிறேன்? அப்படியா மியூ? கெத்து மியூ நீ. இந்த மாதிரி கெத்த ஒரு அக்கா வச்சுருக்கு, நீ பெருமைப்படணும் தயாங். ஓ வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் அந்த ஐஸ்கிரீம் பார்லர் போயிடுறாங்க. இப்போ இப்போ மியூவெல்லாம் அவ்வளோலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடாது. இப்போ மியூ தயாங்க சாப்பிட்றத தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்க சொல்லோ தயாவும் ஐஸ்கிரீமாக சாப்பிட்டு முடிச்சிடறான். 2 பேரும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. மியூ மியூ உன் கூட யாராவது கூப்பிட்டு வந்தியா? இல்லையே, நம்ம 2 பேரை மட்டும் தானே தனியாக. இப்போ மியூ வந்து ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்தா 6 அடி 7 அடியில் குண்டு குண்டாக எல்லாரும் வரானுங்க. மியூவுக்கு சமசாக்காயிடுது, யாரா இவனுங்கன்னு சொல்லி. இப்போ கன் எடுத்து எல்லாரை பார்த்தும் அவனுங்க நீட்டிகிட்டு இருக்கிறானுங்க. மியூ நினச்சிருக்கோம் ஒரு வேலை காசு பிடுங்க வந்திருப்பானுங்க போல அப்படின்னு சொல்லி மியூ வந்து சரி எப்படியாவது அந்த சைடு ஓடிடுவோன்னு சொல்லி இப்போ அந்த சைடு அது பின் சைடு ஓடிடலான்னு அப்படியே அந்த சைடு நடந்து போகுது. அப்போ தான் பார்க்குறா அவங்க யாருக்கிட்ட இருந்தும் காசே வாங்கலை, எல்லாரோட மூஞ்ச மட்டும்தான் பார்த்துக்கிட்டு கன்னு லைனாக வச்சுக்கிட்டு வராங்க. மியூவுக்கு வந்து அவ்வளோதான் டவுட்டு வந்துடுது. ஆஹா நேற்று பண்ணது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் எதிர்பார்த்தேனா சாமி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மியூ வந்து அப்படியே ஓடலான்னு ட்ரை பண்ணுது. அதுக்குள்ளே ஒருத்தன் 7 அடி சைஸில் இருக்கிறவன் பிடிச்சிடுறான். மியூ வந்து இப்போ தேவங்க ஒருத்தன் இன்னொருத்தன் பிடிச்சிடுறான். மியூ இப்போ பொறுமையாக கழுத்தை ஏற்றி பார்க்குது. பார்த்தா அவன் அவ்வளோயிட்டு இருக்கிறான். தலை என்ன தலை, என்ன சாப்பிடுவே நீ? ஐயோயோ தலை பயமாகுது, தலை கொஞ்சம் கீழே விட்டுறேன்னு அந்தரத்தில் தொங்குற தலை அப்படின்னு மியூ அங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து தயவங்க அந்த சைடுனா என்ன அவங்க தயவங்க இன்னொருத்தவங்க 2 பேரும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. டேய் என் மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்கடா. என் மியூ பின்னாடி இருக்கிறா பார்த்தீங்களா, அவ உங்களெல்லாம் அடிச்சு போட்டுருவாடா, உங்களுக்கு எலும்பு இருக்காதடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவனை அங்கே பேசிட்டு எல்லாருக்கும் சிரிப்பு காமிச்சுனுக்கிறான் தயாங்க. இப்போ அப்படியே இப்போ பின்னாடி இப்போ மியூ ஒருத்தன் பிடிச்சி வச்சிருப்பான்ல, அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. கால்னா கால் இல்லை, அவன் இயர் பீஸில் யாரோ சொல்கிறாங்க இவங்க தான் அந்த 2 பேரும், இவங்க 2 பேரையும் முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு கன் எடுக்கிறான். அவன் மியூ வந்து அவ்வளோதான்டா டேய் இன்னைக்கு தாண்டா நம்ம சாவுன்னு சொல்லி மியூ நல்லா டைட்டாக கண்ணு மூடிக்குது. இப்போ அப்படியே அப்படியே கன் ஷாட் சத்தம் கேட்குது. இப்போ மியூ வந்து இப்போ ஐயோ செத்துட்ட மாட்டான்னு மியூ வந்து கண்ணை மூடிட்டு இருக்குது. பார்த்தா மியூ சாகலை, எதற்கு அவன் தான் செத்து கிடக்குறான். மியூ என்னடா இதுன்னு கீழே பார்க்குது. எதிர்க்க பார்த்தா ஜங்குக்கு தான் நின்று மாசம் என்ட்ரி கொடுக்குறான் அவன் ஆளோட. மியூ வந்து பேனுக்கு உக்காந்துட்டு இருக்குது. அது ஜங்குக்கு வந்து அங்கே போய் கெத்தா சண்டை போட்டுனுக்கிறான் அவன். ஆக்சுவலாக மியூ வந்து இது வரைக்கும் ஜங்குக்கும் சரி வயனும் சரி சண்டை போட்டெல்லாம் பார்த்துருக்க மாட்டா. ஆனால் இவங்க சண்டை போடுவாங்கன்னு தெரியும், ஆனால் நேரில் பார்த்துருக்க மாட்டா. நேரம்லாம் ஜங்குக்கும் வயனும் மியூ கூட தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஃபைட் சீன் வேற மாதிரி நடக்குதாங்க. இப்போ தேவங்க சரி மியூவும் சரி 2 பேரும் அப்படியே சளியாகி அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு மியூ வா போகலாம் அப்படின்றா. மியூ வந்து அப்பயும் ஒரு அசரில் அங்கேயே சிலையாட்டு நின்றுட்டு இருக்குது. இப்போ தயாங்க தான் ஜங்குக் சொன்னோடனே ஜங்குக் பின்னாடியே போகிறான். இப்போ தயாங்க பாதி நேரத்தில் நின்றுட்டு
இப்போ நம்ம கூட ஒரு பீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா மியூ அங்கேயே தான் நின்றுட்டுருக்குது. இப்போ மியூவை பிடிச்சி வலிச்சு கூட்டின்னு போகிறான். அடியே ஏன்டி இப்படி பண்ணுற, ஒரு அக்காவை ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ மியூவை தேத்தி விடுறான். இப்போ மியூ பேசவே மாட்டுது. லொடா 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 லொடான்னு பேசுகிற ஆள் பேசவே மாட்டுது. இப்போ அப்படியே காருக்கிட்ட மியூவும் தயவங்க போகிறாங்க. ஏய் தயம், நீ வந்து பேக் சீட் உட்காரு, மியூவை முன்னாடி உட்கார வைன்றான். சரி சரி சொல்லிட்டு மியூ இப்போ ஜங்குக், அதாவது ஜங்குக் ட்ரைவ் பண்ணுறான். பக்கத்தில் மியூ பின்னாடி தயவங்கன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறான். தயாங்குக்கும் படன்னு வருது. ஆனால் அவனும் காமிச்சிக்க மாட்டான், மியூவும் காமிச்சிக்க மாட்டுது, சைலண்ட்டாக இருக்கிறான். இப்போ வந்து கம்முன்னு போயிட்டு இப்போ 2 பேரும் போயிட்டு சோஃபாவில் உட்காந்துதுன்னா ஈவினிங்கே ஆயிடுது. அப்போ வரைக்கும் யாருமே அந்த இடத்த விட்டு நவரலை, மியூவும் சரி தயாங்கும் சரி. இப்போ ஜங்குக்கு தான் இப்போ 2 பேருக்கும் முன்னாடி முறைச்சி உக்காந்துட்டு இருக்கிறான், கால் மேலே கால் போட்டுக்கின்னு. அப்பயே சொன்னா போக வேண்டான்னு சொல்லி என் பேச்சை மதிக்காமல் போய் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? இல்லை சார் அது அப்படின்னு இப்போ மியூ ஆரம்பிக்கிறேன். மியூ அமைதியாரு, நான் அவ்வளோ சொல்லியும் ஓயே ஆகணும்னா என்னது இதுமா? இல்லை சார் அது வேணாம் சார், மேடம் வரட்டும் சார், நாங்கள் அவங்க முன்னாடியே வச்சு சொல்கிறேன் சார். நான் அப்படி என்ன சொல்ல போகிறேன் மியூனி? இல்லை சார், கூட்டமாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்க சொல்ல வயனும் வருது. என்னாச்சு ஜங்குக்? இங்கே பாரு, இங்கே இந்த மியூ பொண்ணும் இவனும் சேர்ந்து என்ன வேலை பார்த்து விட்ருக்காங்கன்னு. என்ன 2 பேரும் பண்ணீங்க? மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், அது எங்களுக்கு நாங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லி இப்போ மியூ திக்கிட்டே இருக்குது. ஏய் மியூ, என்னது இதெல்லாம்? இப்படிலாம் தான் பண்ணிகிட்ருப்பியா? ஜங்குக் என்ன சொல்லு ஒழுங்கா. ஐயோ, எனக்கு ஏதோ நியூஸ் வந்துச்சு, எனக்கு வேற ஏதோ இந்த ஐஸ்கிரீம் பார்லரில் ஏதோ ஒரு பிரச்சனையாமே. என்ன பண்ணீங்க? என்னாச்சு ஜங்குக்? நான் பார்த்தேன். நான் அந்த அந்த எதிர்க்க வந்தவங்க நம்ம பிஸ்னஸ் எனிமீஸ்லாம் கிடையாது. அவங்க வந்து வேறு ஒரு ஆளுங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு கனெக்ஷன் இல்லை. அப்படியா? அப்படி என்ன வேலை இவங்க 2 பேரும் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க பிஸ்னஸ் எனிமீஸ் கிடையாது. இதுக்கப்புறமா அவங்க தொந்தரவு பண்ண வரமாட்டாங்க நினைக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ்ல ஜங்குக். ஆமாம் வயன், ப்ராப்ளம் சால்வ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இவங்களெல்லாம் என்ன செய்கிறது? மேம் சாரி மேம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது மேம். நீ என்ன பண்ணு, நீ இனிமேட்டு வீட்டில் இருக்க தேவையில்ல, நீ வந்து ஜங்குக்குடைய கம்பெனியில் போய் வேலை செய். மேம் என்னது மேம்? மேம் சாரி மேம், என்னால் முடியாது மேம். என்னது முடியாதா? மியூ, என்னையிலேருந்து நீ முடியாது நான் செய்ய முடியாதெல்லாம் நீ எங்கே சொல்ல கற்றுக்கிட்ட? இல்லை மேம், அந்த கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு நான் அந்தளவுக்குலாம் இன்டெலிஜென்ட் இல்லை மேம். அதனாலலாம் எனக்கு அந்த வேலை தேவையில்ல மேம். நான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருப்பேனே, அந்த மாதிரி இருந்துட்டு போகிறேன் மேம் நான். நான் சொன்ன செய்ய மாட்டியா மியூ நீ? ஆமாம் மியூ, செய்ய மாட்டியாடி நீ? வா, என் கம்பெனியில் எனக்கு பர்சனல் பாடி கார்டாக. அதுக்கு தான் ஜேம்ஸ் அங்கிள் இருக்கிறாரே, நான் எதுக்கு ஜங்குக் சார்? ஐயோ, இவனுக்கு கேட்ட போடுறான். சரி, அப்போ என் பர்சனல் செக்ரட்டரி யார்? அதுக்கு தான் லூனா மேடம் இருக்காங்களே. லூனாவா? இது வேறு ஒரு சனியா. லூனா ஃபயர்ட். லூனா வந்து இனிமேட்டு வேலை செய்ய மாட்டா. ஏன் சார்? அவங்க பாவம் சார், அவங்க ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஏய் மியூ, நிறுத்து. இப்போனா நீ எனக்கு தெரியாது மியூ, நீ வந்து ஜங்குக் கம்பெனியில் போகிற. அப்புறம் அவன் யார்? அவன் பேர் என்னது? தயாங் மேடம். நீ ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போகிற. 2 பேரும் நான் நாளைக்காக பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் உங்களுக்குன்னு சொல்லி இப்போ வயன் வந்து அவன் ரூமுக்கு போயிடுறா. மியூ வந்து சார், ஐயோ
போய் தூங்குறேன் சார் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மியூவோட ரூமுக்கு தான் போயிருப்பான். ஆனால் மியூ அவன் ரூமுக்கு தான் போகல, தயவாங் அவன் ரூமுக்கும் போயிருப்பான். மியூ அவன் ரூமில் வந்து எப்படி சொல்கிறது, ரூமில் உட்காராம அந்த ரூம் பால்கனியில் தான் அங்கே உட்காந்துட்டு சோகமாக உட்காந்து இதுவை பார்த்துட்ருக்குறா. லொட தயவாங் கூட பேசிகிட்டு இருப்பா. அதுக்கும் கேட்டை போட்டு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாவமாக உட்காந்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து மியூவோட ஷால்டரை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான் அங்கே இருக்கிறான். ஓ சார், என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு சார், சொல்லுங்கள் சார்னு சொல்லி இப்போது உடனே மியூ ஏந்துட்டு நிற்குது. ஏய் உட்கார மியூ. சொல்லுங்கள் சார், என்ன வேணும் சார்? நான் கம்பெனிக்கு வரேன் சார், நான் எதுவுமே சொல்லலை. ஏய் அப்படிலாம் இல்லை, உனக்கு இஷ்டம் இருந்தாவா, நான் உன்னை ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, சரியா? சார், என்ன சொல்கிறீங்க? இல்லை மியூ, அதான் சொல்கிறேன்ல, உனக்கு வேணா அங்கே இரு, நான் உன்னை ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே சார். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல வந்தேன். என்னது சார்? எனக்கு தெரியும் இந்த மாதிரி தயவாங்கோட ஸ்கூலில் ஒரு பையன் வந்து தயவாங்க புல்லி பண்ணுறான்னு சொல்லி, அதனால தான் இந்த பிரச்சனை அது இதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் தான். இனிமேட்டு அந்த பையன் அந்த ஸ்கூலுக்கே வரமாட்டான், சரியா? ஓகேவா? சார், உண்மையாவா சார்? உண்மையாக சொல்கிறீங்களா? எப்படி சார் பண்ணீங்க? எப்படி சொல்லி இப்போது மியூ மூஞ்சில் இப்போ தான் சிரிப்பு வருது. அதெல்லாம் அப்படிதான். ஓகேல நீ? ஐயோ, நான் ரொம்ப ஹாப்பி சார் அப்படின்னு சொல்லி இப்போ மியூ பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா. உடனே பட்டு சைடு ஹக் பண்ணிடுறா. ஜங்குக் வந்து பேசவே இல்லை, அமைதியாக இருக்கிறான். ஐயோ, வேறு லெவல் சார், நீங்கள் வேறு லெவல் சார், நீங்கள் தயவாங்க பாவம் சார், நீங்கள் நல்ல வேலை பார்த்துருக்கீங்க சார்னு சொல்லி இப்போ தான் அப்படியே ரியலைஸ் பண்ணுறா. ஐயையோ, எத்தடா பிடிச்சோம். சார், சாரி சார், சார் மன்னிச்சிருங்க சார். ஐயோ சார், எனக்கு வாழணும் ஆசையாக சார், கண்ணத்தில் சுட்டுறதுக்கு சார், வேணாம் சார் சொல்லி இப்போ மியூ வந்து அது கண்ணு மூடியே பேசிகிட்டு இருக்குது. ஏய் என்ன பண்ணுற சார்? தெரியும், நீ தெரியாமல் தான் பண்ணியிருப்ப. பரவாயில்ல விடு. சார், உங்களுக்கு கோவம்லாம் வரலையா? எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது? எனக்கு ஏன்டி கோவம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசுகிறான். சார், என்ன சார் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? சரி, நான் கிளம்புறேன். சார், என்ன மியூ? சார், நான் நாளையிலேருந்து கம்பெனிக்கு வரேன் சார். அதான் மியூ, நான் சொன்னேன்ல, நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நீ விடு. இல்லை சார், நான் உண்மையிலே வரேன் சார். அப்படியா? வரியா மியூ? நாளைக்கே வா. ஆமாம் சார், ஆனால் லூனா, ஐயோ லூனான்னு அவளை வேறு ஏதாவது பொசிஷனுக்கு வச்சா போகுது. இல்லை சார், லூனா மேடம் என்னை திட்டினாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஏதாவது திட்டுவாளா? அவன் இதுக்கு ஒன்று திட்டுறா. இல்லை சார், திட்டினா என்ன பண்ணுறது சொல்லு, நான் அவளை போட்டு தள்ளிடுறேன். சார் என்ன சார் சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கா வா. சரி, ஓகே சார், வந்துடுறேன் அப்படின்னு மியூ சொல்லுது. சரி, குட் நைட் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு நல்லா சிரிச்சிக்கினே ஓடுறான். அவன் என்னடா அது சாரா இப்பெல்லாம் பண்ணுறாரு சொல்லி மியூ சிரிச்சிட்டே பார்க்குது. ஸோ நம்ம இந்த எபிசோடை இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம். பை.